அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை நான் சொல்ல போகிறேன். நேற்றைய தினம் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஜப்பான் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய மிக நெருக்கமான நட்பு நாடு ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, ஈரான் நாட்டு கச்சா எண்ணெயை வாங்குவதற்கு அமெரிக்க டாலருக்கு பதிலாக சீனாவினுடைய பணமாக இருக்கக்கூடிய யுவானை பயன்படுத்துவதற்கு அந்த நாடு முடிவு செய்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், உலக நாடுகள் எல்லாம் சவுதி அரேபியா மாதிரியான வளைகுடா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை எப்படி வாங்குகிறார்கள் என்றால் டாலரில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் அப்படித்தான் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ஈரான் அடித்த அடியில் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளே இன்றைக்கு அமெரிக்காவை நம்பி பயனில்லை, அதனால் காலத்திற்கேற்றவாறு நம்மை மாற்றிக்கொள்ளலாம், இல்லை என்றால் நமக்கும் மிகப்பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் இப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுக்கு பின்னால் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் அதை பின்தொடர்ந்திருக்கின்றன. தென்கொரியாவினுடைய அரசியலில் மிக முக்கியமான நபர், அங்கு ஆளும் அதிகார வர்க்கத்தினுடைய முக்கியமான பிரதிநிதி ஈரான் நாட்டு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இது ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய தகவல். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, தைவான் இப்படி வரிசை கட்டி நிற்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே சீன யுவானில் நாங்கள் கச்சா எண்ணெயை நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு. இப்படி வாங்கினால் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், அமெரிக்க டாலர் ஒன்றும் இல்லாமல் போயிடும், சுக்கு நூறாக போய்விடும். அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய இதுவரையிலும் கட்டமைக்கப்பட்டிருந்த பிம்பம் உடைத்து நொறுக்கப்படும். அந்த அளவிற்கான ஒரு அடியை ஈரான் அடித்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. கூடுதலான ஒன்று சொல்கிறேன். இப்போது சீன யுவானில் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் தங்கள் நாட்டிற்கு கச்சா எண்ணெய், எல்பிஜி எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியும். இதெல்லாம் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. அதனால தான் இந்த நாடுகள் எல்லாமே இன்றைக்கு வரிந்து கட்டி கொண்டு அமெரிக்காவிற்கு எதிராக களத்தில் வந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, ஏன் ட்ரம்ப் பயந்து நெதன்யாகுவும் ட்ரம்பும் உடனடியாக போர் நிறுத்தம், அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு வந்தான்னா, அதற்கு இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஊடகம் சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ரமோஹக் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஏவுகணை, இது வருடத்திற்கு 100 தான் தயாரித்து கொண்டிருந்தார்கள் அமெரிக்கா. ஆனால் இந்த ஏவுகணைகள் முழுமையாக ஈரானால் இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணைகளை மறு உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் அமெரிக்காவிற்கு இன்னும் 10 வருடங்கள் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய